ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். பல தடைகளை தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் கிளாஸ் சொல்லித்தர போகிறேன். நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நான் வந்து ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன். ஹேண்ட் நீடிலில் வந்து சில்க் த்ரெட்டை வந்து நான் கோத்து எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 எடுத்திருப்பேன். ஓகேங்களா, 4 எடுத்து அதை நான் கோத்து 8ஆக என்ன பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? எனக்கு இந்த திக்னஸ் போதும், அதனால் நான் இந்த திக்னஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து 4ன்றத 5, 6 அப்படி எடுத்து கூட நீங்கள் 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 4 போதும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மெத்தடில் எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு திக்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா கூட ஓகே, நீங்கள் கம்மியாக எடுத்து கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து லாஸ்ட் வந்து எட்ஜ் நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே இருந்து இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருந்து ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இப்போ என் கையை பாருங்கள், இந்த மாதிரி என்னோடய ஹேண்டுக்கு மேலே இப்படி வச்சுருக்கேன் நான். இந்த மெத்தடில் இந்த இடத்துல கரெக்டாக நீடில் இப்படி வச்சு ஒரு டேர்ன் சுற்றி இப்படி என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல அதே இடத்துல என்ன பண்ண போகிறோம், கீழே குத்திடுறோம். இந்த மாதிரி குத்திட்டு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு நம்ம எடுக்கிற நீடில் இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டர்ன் இது மேலே நீடில் வச்சு இப்படி டேர்ன் பண்ணி, நான் எங்கே குத்துறேன்னு தெரியுதா, அங்கேயே பக்கத்துலேயே தான் நான் குத்துறேன். இந்த மாதிரி குத்திட்டு நீங்கள் வந்து இந்த நூலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஓரளவுக்கு ஃப்ரீனும் சொல்லலாம். இப்படி விட்டுட்டு இப்போ கிட்ட வர வர என்ன பண்ணணுன்னா, இந்த மெத்தடில் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் நாட்டை போடலாம். இல்லை எனக்கு வந்து இன்னொரு மெத்தடில் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா நீடில், இப்படி கூட என்ன பண்ணலாம், இப்படி சுற்றி இப்படி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இப்படி இருக்க கீழ் சைடில் நீடில் இப்படி வச்சு இப்படி சுற்றி அதே மாதிரி கீழே குத்திட்டு என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஷேப்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி பொறுமையாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். 2 மெத்தடும் ஈஸி தான். ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தட்னால் இது தான். ஹேண்ட் மேலே இப்படி நீடில் த்ரெட்டை வச்சுக்கோங்க. த்ரெட்டை வச்சுட்டு இப்படி ஒரு டேர்ன், அவ்வளோதான். டேர்ன் பண்ணி இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த மெத்தடில் ஈஸியாக ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி மேலே இது பண்ணலாம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுமா ஃப்ரெஞ்ச் நாட்டில். நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஈஸியாக போட கற்றுக்கிட்டிங்கன்னா ஓன் க்ரியேட்டிவ் தான். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஓன் க்ரியேட்டிவாக நீங்கள் எதை வேணால் க்ரியேட் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு புட்டா ஒர்க்கில் நான் பண்ணுறேன். அதே மாதிரி தான், சேம் குத்துற மாதிரியே நம்ம குத்திட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். நான் சொல்லுவேன், சிக்க ஆகாமல் நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வந்து எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி வராது, எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றவங்க பொறுமையாக நிதானமாக நூலை வந்து ஃபஸ்ட்டு 2 இப்போ நான் வந்து 4 எடுத்திருக்கேன் இல்லையா, 4 எடுத்து 8ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணலான்னா 2 எடுத்து 4ஆக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி த்ரெட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பொறுமையாக ஒரு ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், போட முடியும். நான் வந்து இது வந்து நூல் வந்து இந்த நேவி ப்ளூவாக இருக்கிறனால மேபி உங்களுக்கு கலர் இந்த மாதிரி இருக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு ஒரு கலரை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். காமிச்சப்போ உங்களுக்கு தெரியும் இதோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு புட்டா ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து எப்படி சொல்லனா, இதில் நிறைய டைப் இருக்குது ஃப்ரெஞ்ச் நாட்டில். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டர் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எனக்கு வரலை, எப்படி போடணும், எனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் எனக்கு போட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. நீடில் எப்போவுமே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என் கை இருக்கு இல்லையா, இப்படி க்ளோஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு நீடில் எடுக்க முடியும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எப்போவுமே டைட்டாக பிடிச்சிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அசால்ட்டாக இப்படி விட்டுருவாங்க, விட்டுட்டு இப்படி குத்துறது, இப்படி குத்திட்டு இப்படி இழுக்கிறது. இப்போ இந்த சைடில் இழுக்கிறதுனாலும் அப்படி இழுத்தீங்க அப்படின்னா 1-2 நூல் என்ன ஆகும்னா மிஸ் ஆகும். இல்லையா, இந்த நூலுக்குள்ளேயே இந்த மாதிரி வந்து அட்டாச்மெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு நிறைய வந்து சிக்கு விழும், இல்லைனா வந்து நாட் போட்டுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே ஹேண்டில் பண்ணும் போது இந்த மாதிரி க்ளோஸில் பிடிச்சிக்கிட்டு, இப்படி க்ளோஸில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மெத்தடில் ஹேண்டில் பண்ணலாம். அதேமாதிரி கீழே எடுக்கும் போதும் இந்த மாதிரி மெத்தடில் ஹேண்டில் பண்ணி எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், போடவும் முடியும், எடுக்கவும் முடியும். சிக்கு இல்லாமல் நம்மளால் ஃப்ரீயாக மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் எடுக்கும் போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரெஞ்ச் நாட் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த மாதிரி வருது அப்படின்றத அதுலேயும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் பிங்க் த்ரெட்டை வந்து நூல் அதே மாதிரி கோர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் பாருங்கள், இதே மாதிரி விட்டுட்டு மேலே வச்சு ஒரே ஒரு டேர்ன் பண்ணி இந்த மாதிரி டேர்ன் பண்ணி அங்கேயே பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்லோவாக நீங்கள் இதை லைட்டாக இப்படி உள்ளே இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். தெரியுதுங்களா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்? நான் வேணால் ஜூமிங்கில் காமிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போது அதே மாதிரி பக்கத்தில் எடுத்துட்டு அதே மாதிரி மேலே வச்சு டேர்ன் பண்ணி அகெயின் இப்படி குத்தி டேர்ன் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லோ மெத்தடில் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் தெரியுதா உங்களுக்கு? இந்த மெத்தடில் தான் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கும். இதை நல்லா இப்படி டைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். இவ்வளோதாங்க. இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் ஈஸியாக வருது, யார் யாருக்கெல்லாம் வர கஷ்டமாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமையே கமெண்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெஞ்ச் நாட்டை போடணும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்லேயே டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு டைப்ஸ் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போது இந்த டைப்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த டைப்ஸ் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஃப்ரெஞ்ச் நாட் கிளாஸ் இது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய கிளாத்து எல்லாமே எடுத்து வேஸ்ட்டாக இருக்க கிளாத்துலலாம் போட்டு பாருங்கள். ப்ளவுஸ்லெஸ்லாம் மேக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக யூனிக்காக அழகாக இருக்கும். த்ரெட் ஒர்க் கேட்குறவங்களுக்கு மேக்ஸிமம் இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.